ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அப்பர்மே சமூக சேனல். என்ன இன்னும் கிளம்பாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து குடியாத்தம் வந்திருக்கோம். ஸோ எங்கள் வேலூரில் குடியாத்த திருவிழா இருக்குது. அதை பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்து திருச்சி பஸ் ஏறுறோம். ஸோ நாளைக்கு வந்து நம்ம திருச்சி போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு போயிட்டு திருவிழா பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்து பஸ் இருக்குது போகணும். ஸோ வேகமாக கிளம்பணும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் வந்து அந்த லாஸ்ட் மினிட் தான் வந்து கிளம்புறேன். இங்கே வீட்லேயே மருதாணி வச்சேன். நல்லக்கா ஃபஸ்ட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம். வண்டி இறங்கிட்டோம். சரியான கூட்டம். ஃபோனை பத்திரமா எடுத்துகிட்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படியே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறோம். ஆமாம், இது கங்கை அம்மன். ஆமாம், கங்கை அம்மன் திருவிழா. எப்படி இருக்கேன்? ஃப்ரீல நல்லா தான் இருக்கு. என்னது கண்டக்டர் பேக்கா? உன் பேகை ஏன் இந்த கூட்டத்தில் ஆட்டையை போட போறான்னு தெரியல. ஆயுமே கிடையாது. கண்டிப்பா மேட்ரிமோனியில பொண்ணப்பா இந்த பொண்ணை காமிச்சு விலை பேசி வித்துடுறோம். m4marry.comல அங்க இலவச முகாம் போட்டுருக்காங்க அப்படின்னாங்க. போனா அம்மா பொண்ணுங்க ஒத்துக்கல. நீயும் ஒத்துக்கல பத்தியா? நான் ஒத்துக்கிட்டேம்மா. வேலை தள்ளுறது. அடுத்த முகாம் ஒன்னா மாட்டுச்சு, நான் உன்னை தள்ளிடுறேன். நான் தமிழ் மேட்ரிக் பண்ணி ஓகேவா? தண்ணி வாங்கிக்கணும். யாருக்கு உதவும் பெஸ்டா இருக்கும்னு கேட்டேன். யாருக்கு முன்னாடிலாம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீ சொல்லு. இரு அம்மா கிட்ட கேட்கலாம். மாமி, வாட்டர் பேக்கெட்டு முன்னாடி யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லு. வாட்டர் பேக்கெட்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. அதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப சின்னதில் பார்த்தது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கெல்லாம் ஒரு கடையில் கூட வாட்டர் பேக்கெட் விற்கிறதே கிடையாது. அங்கே வந்து வாட்டர் பேக்கெட் கொடுத்துட்டோடனே பார்த்தோடனே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். என்னடா இது ரொம்ப நாள் ஆச்சு இது பார்த்துன்னு. அதனால் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி அப்படின்னா எல்லாரும் சொன்ன ஒரே பதில், கோட் அடிக்கிறவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபஸ்ட்டில் பார்த்த கூட்டத்தை விட இன்னும் கோயில்கிட்ட போக போக கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போயிடுச்சு. டைம் ஆக ஆக வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே சுற்றி ராட்டினெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எக்ஸைட்டடாகவே இல்லை. ஒரு மாதிரி கூட்டமாக இருந்துச்சா, எப்படா வீட்டுக்கு போய் சேருவோம் அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் சாமியை பார்க்குறதுக்கே வந்து 2 hours ஆகிடுச்சு. ஏன்னா உள்ளே சாமி கிட்டே போயிட்டு அங்கே ரொம்ப நேரம் லைனில் நின்றுட்டே இருந்தோம். இங்கே தான் வந்து சாமி வந்து காமிச்சிருந்தாங்க. கங்கை அம்மன் இவங்க தான். இவங்கள வந்து சிறுசு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. அவங்கள வந்து அவங்க மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறது தான் வந்து இந்த திருவிழாவே இந்த ஃபங்க்ஷனே அதுக்காக தான். ஆனால் திருவிழாலாம் பார்க்காம இருந்ததே நான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருவிழாலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அங்கே இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப பயமாயிடுச்சு, எப்படா வீட்டுக்கு போவோன்னு. ஒரு வழியாக கடைசியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்குறேன். பாய்.